நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காவ்யா, என்னாச்சு? என்னடா பண்ற? ஏ தனுசு, இதாண்டா உனக்கு கிடைக்கிற நல்ல வாய்ப்பு. ஓட்ட விட்டுறாதடா. ஏய், ஒழுங்கு மரியாதை கையெடு. இத பாரு, இதெல்லாம் நீ வேணும்னே பிளான் பண்ணி பண்றேன்னு எனக்கு தெரியுது. நான் மறுபடியும் சொல்றேன், ஒழுங்கு மரியாதை கை எடுக்கறியா இல்லையா? முதல்ல நீ தாண்டி என்ன ஓடி வந்து பிடிச்ச. இப்ப கூட பாரு, உன் வாய் தான் என்ன கையெடுன்னு சொல்லுது. ஆனா பாரு, உன் கையை என்ன கெட்டியா எப்படி பிடிச்சிட்டு இருக்கு பாரு. விட்டுறாதடி, என்னால தனியா நிக்க முடியல. கால சுளுங்க இருக்குடி. என்ன நடிக்கிறியோ? ஐயோ தனுஷ், தனுஷ் என்னாச்சு? எழுந்துரு தனுஷ், எழுந்துரு. என்னாச்சு? எழுந்துரு தனுஷ், என்னாச்சு? என்ன செல்லம், மாமனுக்கு என்னவோ ஏதோன்னு பதறி போயிட்டியோ? ஏய், நீ இருக்கிற வரைக்கும் மாமனுக்கு எதுவும் ஆகாது செல்லம். உன்னைய என் மேல அன்பு இருக்கிற மாதிரி நடிக்கத்தான் சொன்னேன். ஆனா இனிமே அப்படி நடிக்க தேவையே இல்லை. ஏன்னா உண்மையிலேயே என் மேல உனக்கு ஒரு இது வந்துருச்சு. ஏதோ ஒரு மனிதாபிமானத்துல உன்னை ஓடி வந்து பிடிச்ச. நீயே ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. சரி 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 சரி, நம்பிட்டேன். ஹாய், யார் வேணும்? காவியாவை பார்க்கணும். நீங்க காவியாவோட ஃப்ரெண்டு. உள்ள வாங்க, உட்காருங்க. இருங்க, நான் உங்ககிட்ட சொல்லிட்டு வரேன். காவியம்மா குளிச்சிட்டு இருக்காங்கம்மா, உங்களை வெயிட் பண்ண சொன்னாங்க. ஏதாவது சாப்பிடுறீங்களா? நோ தேங்க்ஸ். உங்க பேரு? வள்ளி. வள்ளி, இஃப் யூ டோன்ட் மைண்ட், குடிக்க கூட தண்ணி கிடைக்குமா? கண்டிப்பா. தேங்க்யூ. காவியாக்கு நீங்க என்ன வேணும்? இந்த வீட்டு வேலைக்காரிமா. நீங்க காவியம்மா ரூம்ல இருங்க, நான் டீ எடுத்துட்டு வரேன். அவ ரூம் எங்க இருக்கு? வாங்கம்மா, காட்டுறேன். உள்ள உட்காருங்கம்மா. சரி.
ஹலோ. என்னடி ஹலோ? உன்கிட்ட என்னடி சொன்ன? என்ன ஃபோன் பண்ண சொன்னீங்கம்மா. அப்புறம் ஏன்டி எனக்கு போன போடல? நீ என்ன அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டியோ? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருந்தாங்க, அவங்கள உட்கார வச்சுட்டு குளிக்க போயிட்டேன். இந்த வேணிய விட அந்த புது விருந்தாளி உனக்கு ரொம்ப முக்கியமோ? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. யாரடி அந்த புது விருந்தாளி? யாரோ கல்பனாவாம்மா, காவ்யா அம்மாவை பார்க்க வந்திருக்காங்க. கல்பனாவா? மா, பூண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லவா? ஏய், அதெல்லாம் ஒரு வெங்காயம் வேணாம், போன வை. ராமநாதா, எங்க கிளம்பிட்ட? மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரேம்மா. அப்படியா? சரி, போயிட்டு வா. சரிம்மா. பிடிங்க. ஆ, இந்தாங்க, லிஸ்ட் கூடையில இருக்கு, எல்லா பொருளும் பார்த்து வாங்கிட்டு வாங்க. ஆ. ஆ. வேணி, ஏன் உன் முகம்லாம் ஒரு மாதிரி இருக்கு? ஒண்ணும் இல்ல மாமா, அது ஒரு சின்ன விஷயம். சரி மாமா, வேணாம், விடுங்க. அம்மா, வேணி, என்ன விஷயம் சொல்லுமா? இல்ல, வீட்ல இருந்து அண்ணி போன் போட்டாக. காவ்யாவா? எங்க பெரிய அண்ணி, அவ கர்ப்பமா இருக்காகல, ஆஸ்பத்திரிக்கு போகணுமா, அதான் என்ன துணைக்கு கூப்பிட்டாக. நான் உங்ககிட்ட எல்லாம் கலந்து பேசாம வரேன்னு சொல்லிப்புட்டேன். இல்ல இல்ல அத்த, நான் போகல. வேணாம் மாமா, நான் போகல. உதவின்னு கேக்குறாங்கல்ல, மறுக்கலாமா? விடுங்க மாமா, நம்ம வீட்டு சோழியே 1008 கிடக்கு. அந்த வீட்ல நிறைய பேர் இருக்காங்கல்ல, யாராவது கூட்டிட்டு போவாக. கல்யாணம் ஆயிட்டாலே எல்லாருக்கும் பிறந்து விட்டு சொந்தம் அருந்து போயிடணும்னு அவசியம் இல்ல வேணி. நீ போயிட்டு வா. இல்லத்த, உங்க மகன் வேற வீட்ல இல்ல, அதான் ஒரே யோசனையா இருக்கு. அதனால என்னம்மா, நான் ஒரு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லிடுறேன். போய் உன்னை கூட்டு வாடானா கூட்டு வர போறான். ஐயோ, என்ன மாமா, அவங்க வெளியில போறவங்க, அவங்களுக்கு 1008 வேலை இருக்கும். நான் வேணா ஒண்ணு செய்யறேன் மாமா, வெரசா போயிட்டு வெரசா வந்துடுறேன். பாட்டிமா, உங்களுக்கு மாத்திரை எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு போட்டுக்கோங்க. சரிம்மா. வேணி, உனக்கு துணைக்கு வேணா அத்தையை அனுப்பட்டுமா? ஐயோ மாமா, எதுக்கு மாமா? சும்மா இருங்க, பாட்டி வேற தனியா இருக்காக, அப்படிலாம் விட முடியாது. நான் என்ன சின்ன புள்ளையா? நான் போயிட்டு வெரசா வந்துடுறேன் மாமா. வரேன் அத்தை, வரேன் மாமா, போயிட்டு வரேன் பாட்டிமா. போயிட்டு வா. அடியே கல்பனா, நீ எதுக்குடி அங்க போன? வர ஆட்டோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எப்படி இருக்க? பாக்குறியே, நல்லா இருக்கேன். சவுண்ட்ஸ் குட். மனசுல லேசா ஒரு சோகம் இருக்குல்ல? நிறையவே இருக்கு. அதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிற? நான் சந்திக்கிற மனுஷங்களும் அவங்க மூலமா வர பிரச்சனைகளும் தான். யாரும் காரணம் இல்ல, நீ மட்டும்தான் காரணம். நீ ரொம்ப சென்டிமெண்டான ஒரு கேரக்டர். 4 வார்த்தை அன்பா பேசினா டக்குன்னு உருகிடுவ. அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற போய் தெரிஞ்ச உடனே பதட்டமாயிடுவ. இந்த உலகத்தை மனசால பாக்குறது தப்புங்கறியா? அதனாலதான் காயப்படுறேன்னு சொல்ல வரேன். கோவமா இருக்கியா என் மேல? வருத்தமா இருக்கேன். ஏன் புரியல. உன்னால யாருக்கும் எந்த கெடுதலும் நடந்ததில்ல, எனக்கு அது தெரியும். அப்புறம் நம்ம ஏன் வருத்தப்படணும்? கேள்விப்படுறேனே. என்னன்னு? உன்னால இன்னொருத்தரோட லைஃப் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு. யார் சொல்லியிருந்தாலும் நான் நம்பியிருக்க மாட்டேன். அப்பாவே சொன்னாரு.
தெரியும் உனக்கு தேவை சின்ன சின்ன ஆறுதல், கொஞ்சம் நம்பிக்கையான வார்த்தை. தப்பா? ம், நான் அரவிந்த் லைஃப்ல இனிமே வர மாட்டேன். நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வரல. இல்லாத உறவுக்கு எல்லாரும் சேர்ந்து பேர் வைக்கிற மாதிரி நடந்துக்க வேண்டாமே. நீ நினைச்ச வாழ்க்கை பறிபோக நானும் ஒரு காரணம்தான். சாரி. அப்படிலாம் இல்ல, இது விதி. சரி, நான் கிளம்புறேன். இந்த நிமிஷம் அரவிந்த் லைஃப்ல இருந்தோம், அடுத்த நிமிஷம் இந்த ஊர்ல இருந்தோம். ப்ராமிஸ். என்னால இனி எந்த பிரச்சனையும் வராது. பாய். பாய். எப்படி இருக்கிய? நான் வேலையில ஜாயின் பண்ணிருக்கேன். ஓ, சோ இனி எனக்கு ஃபோன் பண்ண வேண்டாம், எடுக்க மாட்டேன். சாரி, உங்களை ஹர்ட் பண்ணணும்னு சொல்லல. உங்க வாழ்க்கை உங்க முடிவு. இதுல நான் ஏன் சங்கடப்பட போறேன், வருத்தப்பட போறேன்? உடனே கிளம்புறியலா இல்ல சத்த நேரம் இருந்துட்டு போறியலா? இல்ல, பூண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு கேட்டுட்டு போலாம்னு வந்தேன். எங்க மதனி தான் சமையல்ல கில்லாடி இல்ல. இட்ஸ் ஓகே, நான் கிளம்புறேன். வரேன். பாத்து போ. ஆமா, சண்டைக்காரியாவே தான் பாக்கணுமா? சமாதானம் ஆயிடுவோமா? ஆத்தி, எங்க மதனி சிரிப்புல வீடே வெளிச்சமாகுது. நம்ம பேசிக்குவோமா? வாங்க. ஹாய். நைஸ் ட்ரெஸ் கோட், நாட் பேட். அப்படியா? அது சரி, ஏன் லேட்டு? இல்ல, ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, அதான். உனக்கு எப்பவுமே 2 வேலை தானே? இல்ல, உன்னை என்ன பார்த்து சொல்லி விடுறது, இன்னொன்னு நான் இல்லாதப்போ என் போட்டோவை பார்த்து சொல்லி விடுறது. அது என் வேலை இல்லடி, என் கடமை. மொக்க ஃபிகர்னு மத்தவங்க சொல்லிட கூடாதுல்ல, அதுக்காக தான் மெனக்கறேன். சார் மட்டும் ரொம்ப அழகு நினைப்போ? ஆமா, உண்மைதானே. என் ஃப்ரெண்ட் சொன்னது சரிதான். என்ன சொன்னா? இல்ல, மொக்க பசங்க தான் எப்பவுமே நம்ம அழகுன்னு கர்வமா நினைச்சு சுத்திட்டு இருப்பாங்களா. அவ பேர் என்ன? சந்தியா. முதல்ல அவ ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு. ஆமாமா, நிறைய உண்மையில பேசுறாள்ல. திமிருடி. எனக்கா? ஆமா, அழகா இருக்குன்ற ஆணவம். ஓ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ மொக்க ஃபிகர்னு சொன்னாங்க. எவன்டி அது? அவன் எவனாவது அண்ணியனா இருப்பான். ஓஹோ, அப்ப நீ? நான் ரெமோ பேபி, லவர் பாய். And then? காதலாகி கசிந்துருகி பொழிவேன், அன்ப மழை மாதிரி பொழிவேன். எங்க பொழிங்க பாப்போம். ஏய், ஏன் பேபி என்ன பண்ற? நீதான் சொன்னீங்க அன்ப அப்படியே பொழினோம்னு. ஓ, கட்டி பிடிச்சதா அன்பு பொழிவீங்களா? ஆமா, உன் மனசு கூட அதை தானே சொல்லுச்சு. இல்லையா? போய் நஜம் போயிடி, நான் கேட்டனே. அப்போ நான் என் மனசுல நினைச்சதெல்லாம் உனக்கு கேக்குமா? ஷூர். அப்போ இனி நான் மனசுல பேசுறேன், நீ எதுக்கு பதில் சொல்லு. கரெக்டா சொல்லிட்டா? முதல்ல நீ சொல்லு பேபி. சொல்லிட்ட என்ன தருவ அத சொல்லு. நீ சொன்னதுக்கு அப்புறம் பாப்போம். அதெல்லாம் இல்ல, நோவே. பந்தம் என்ன அத சொல்லு. சரி, நீயே சொல்லு. 2 கிஸ்.
ஒன்னு நெத்தியில, இன்னொன்னு கையில. லிப்ஸ்ல. லிப்ஸா? நோ நோ, அதெல்லாம் முடியாது. ஹலோ, இந்த போங்காட்டெல்லாம் இருக்க கூடாது. நீ தானே என்ன சொல்ல சொன்ன? சரிடா. நீ மட்டும் நான் மனசுல நினைக்கிறது கரெக்டா சொல்லிடு. நான் தரேன். வாவ், சூப்பர். லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம். உன் பேர் என்ன? ஏய், என்னடி இவ்ளோ சீப்பா நினைக்கிற? என் பேர் என்னன்னு உனக்கு தெரியாதா? ஐயோ, கரெக்டா சொல்றானே. அதத்தானடி நான் அப்பவே சொன்னேன். எப்படி கேக்குது? ஒருவேளை நம்ம முணங்குறோமோ? ஏய், அப்படி டவுட்டா இருந்துச்சுன்னா கைய வச்சு வாய மூடிக்கோ. என்ன நினைக்கலாம்? எது வேணாலும் நினைக்கலாம். ஆனா கொஞ்சம் ரொமான்ஸா நினைடி. கிட்டவா? பின்னாடி போ. ஏய், நீ கேர்ள் ஃப்ரெண்டா இல்ல ட்ரில் மாஸ்டராடி? எல்லாத்தையும் கரெக்டா செய்றா. நிஜமாவே எப்படி? அதெல்லாம் வித்த பேபி. நான் வேணா சொல்லி தரட்டுமா? சரி. ஏய் பேபி, நீ அவுட் ஆயிட்ட பேபி. ஐயோ, எப்படிடா? இங்க பாரு, முதல்ல சன்மானம், அப்புறம் தான் மத்ததெல்லாம். நோ. ஏய், என்ன? போ. சரி, வேணாம்னா நான் போறேன். ஏய், என்ன? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போதுமா? ஹலோ, இன்னொன்னு பேலன்ஸ் இருக்க. ஏய், நீ தானடி ஒத்துக்கிட்ட? அதெல்லாம் முடியாது. ரொம்ப வெக்கமா இருக்கு. அப்ப நான் வேணா கண்ண முடிக்கிட்டா? எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குடா. யாராவது பாத்துருவாங்களோன்னு பயமா இருக்கு. வேலைக்காவது இவள. என்ன கரும புடிச்ச காதல் இது? நடு ரோட்ல நாகரிகம் இல்லாம முத்தம் கொடுத்துக்கிட்டு கருமம். அண்ணே, ஆர்டர் எடுங்க. நல்ல கிஃப்ட் பேபி. திருடா திருடா, எல்லா திருட்டு வலையும் கொத்து வச்சிருக்க. ஏய், இந்தா. என்னது இது? சுடிதார். நீ தான் மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட மாட்டல்ல? அது ஓகே. ஆனா நான் இது வச்சு என்ன பண்றது? போட்டுக்கோ. எப்படி? வீட்ல யாராவது என்ன ஏதுன்னு கேட்டா? மாமா வாங்கி தந்தன்னு சொல்லு. மாமான்னு சொல்ல சங்கடமா இருந்தா டார்லிங்னு சொல்லு. அவ்வளவுதான், என்ன கொன்னே போட்டுருவாங்க. நான் உனக்கு பிரசன்ட் பண்ணா அத வாங்கி கூட மாட்டல்ல? எனக்கு அந்த தகுதி கூட இல்லையா? ஏய், நான் சொன்னேனா? அதான் சொல்லாம அவமானப்படுத்துறியே. சரி விடு, உனக்காக கடைக்கடையா ஏறி இறங்கி அலைஞ்சி திரிஞ்சி வாங்கினது எல்லாம் வேஸ்ட். எதுக்கடி வாங்குற? குடு, போட்டுக்குதா. அதான் உங்க வீட்ல ஏதாவது சொல்லுவாங்கல்ல. உனக்காக 4 அடி வாங்கினா தப்பில்ல. தேங்க்ஸ். ஐ லவ் யூ. மீ டூ.